வெண்டைக்காய் தக்காளி கறி. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஸ்டர் ஜெயக்குமார். அருமையான சுவையான வெண்டைக்காய் தக்காளி கறி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் அப்படின்றது வந்து நிறைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டாலும் அதில் சமைக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்படி கவனித்தோம்னா இதை ரொம்ப சுவையாக தக்காளி போட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கலாம். அடுத்தது 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெண்டைக்காயில் நிறைய எண்ணெய் ஊற்றணும் அப்படின்ற ஒரு வழக்கு மொழி இருந்துகிட்ருக்கு. நம்ம அப்படிலாம் இல்லாமல் வெண்டைக்காய்க்கு குறைந்த அளவு எண்ணெய் ஊற்ற முடியுன்றதை இப்போ பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் சூடானதும் நாம் அரிந்து வைத்த வெண்டைக்காயை போட்டுக்கலாம். இதில் வெண்டைக்காயின் அளவு பார்த்தீங்களா, இந்த அளவில் இருக்குது. ரொம்ப பெருசாக சாம்பாருக்கு போடுற மாதிரியும் இல்லை, ஆனால் ஒரு மிதமான அளவில் இருக்குது. ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் கலந்து விட்டு இந்த எண்ணெய் எல்லாத்துலேயும் படர்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சிறிது எலுமிச்சை சாறு, அதாவது எலுமிச்சை சாறு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே இருக்கிற அந்த பிசின் தன்மையை குறைக்க போகுது. இதில் வருது இல்லைங்களா, அந்த தன்மையை குறைச்சிடுச்சுன்னா நம்மளுக்கு வெண்டைக்காய்கள் அழகாக வெந்து அதே நேரத்தில் உதிரியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறோம். எலுமிச்சை சாருக்கு ஒவ்வாமை இருக்கிறவங்க ஒரு அரை தேக்கரண்டி அளவு புளி கரைசல் அல்லது புளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் வேகிறதுக்காக மிதமான தீ அல்லது சிறு தீயில வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க. அப்போ என்ன ஆகும்னா இருக்கக்கூடிய வெறும் எலுமிச்சை சாறு மற்றும் இந்த வெப்பத்தினால் இந்த வெண்டைக்காய் வந்து வெந்துடும். இந்த வேகது வரும்போது நம்ம மற்றதை செய்யலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, அழகாக அதில் ஒரு நிறம் மாற்றம் மற்றும் அதனுடைய தன்மை வந்து மாறி இருக்கு. மெத்துன்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு வெண்டைக்காய்கள் வெந்துடுச்சு. இந்த வெண்டைக்காய்களை எடுத்துடலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதில் பெரும் ஜீரகம், அதாவது சோம்பு, மற்றும் சாதாரண ஜீரகம், சிறு ஜீரகம் ரெண்டுத்தையுமே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு மணத்துக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கி சுருங்கி இருந்ததுனா தான் என்னுடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை வதக்க விடலாம். இப்போ வெங்காயங்கள் சுருங்கிடுச்சு. நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மற்றும் சாம்பார் தூள் இதெல்லாம் இப்படியே இருக்கட்டும். அப்புறமா கூட நம்ம கலந்து விட்டுக்கலாம். முதல்ல இந்த தக்காளி வெந்து குறுகணும். அதாவது தக்காளி சேர்த்துக்கும் பொழுது ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும். தக்காளிகள் வந்து சதை பற்று உள்ள தக்காளிகளாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா என்ன ஆகும், நம்மளுடைய பண்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னும் பொழுது அந்த தக்காளியின் சுவை, சிறிதளவு புளிப்பு மற்றும் இனிப்பு கலந்த அந்த சுவை வந்து ரொம்ப குறைவாக காணப்படும். அதனால் நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்துக்கக்கூடிய எந்த பதார்த்தமானாலும், அப்படி உங்களுக்கு சதைப்பற்றுள்ள தக்காளி கிடைக்கலன்னா இன்னும் 2 தக்காளி சேர்த்துக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நம்ம தக்காளியை மூடி வச்சுருந்தோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, தக்காளி நல்லா வெந்து குழையும் பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்மளுடைய வெண்டைக்காயில் வந்து புளி அல்லது எலுமிச்சை சாறு இருக்கிறதுனால அது ஒன்றோடு ஒன்று ஒட்டி சேர்ந்து இருக்கும் தன்மையை வந்து அதுக்கு இருக்காது இப்போது. அதனால் நம்ம தைரியமாக இதில் சேர்த்து
இந்த கட்டித்தன்மை போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை இப்படியே விட்டுடலாம். அல்லது இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு 5 நிமிடத்துக்கு மிதமான சிறு தீயில வச்சு, மிதமான அல்லது சிறு தீயில வச்சு இதை நம்ம அப்படியே கலந்து வச்சுக்கலாம். நான் பாருங்கள் இவ்வளோ தண்ணி ஊற்றுறேன். சரியா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்களா, நம்மளுடைய அருமையான வெண்டைக்காய் தக்காளி கறி தயாராகிடுச்சு. வெண்டைக்காய்களில் பார்த்தீங்களா, அதனுடைய உருவத்தில் எந்த மாற்றமும் இல்லை, உடைந்து கொடுக்கவும் இல்லை, அதே நேரத்தில் மெத்துன்னு அது வெந்தும் இருக்குது. ரொம்ப சுவையாக இருக்கும். இது நீங்கள் நிச்சயமாக செய்து பார்த்து சப்பாத்தி, இட்லி, தோசை இப்படி எது கூட வேணாலும் இதை சாப்பிட்லாம். மேலே அருமையாக கொத்தமல்லி இலைகளை தூவி பரிமாறுவதற்கு வச்சிடலாம். இந்த அருமையான வெண்டைக்காய் தக்காளி கறி, இதில் புளி இல்லாமல் நம்ம போடல, வெண்டைக்காய் தக்காளி கறி சுவையாக செய்து உங்கள் குடும்பத்தை அசத்துங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.